நம்ம நேத்தன் எலிஸ் 2026 ஐபிஎல்ல இன்ஜுரி காரணமாக இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இவரோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே 3 முக்கியமான பவுலர்ஸ்க்காக இப்போ வந்து போக போகிறாங்க. அந்த 3 பவுலர்ஸ் யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம நேத்தன் எலிஸோட இன்ஜுரி எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான மேத்யூ ஷாட் இப்போ நம்ம சென்னை டீமோட ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எப்போ ஜாயின் ஆகுறாரு, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேத்யூ ஷாட்டை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே வீரர்கள் சார்பாக 3வது வெளிநாட்டு வீரராக இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறாரு. இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக சென்னையில் வந்து லேண்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன் த வே அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு வேளை மிஸ் ஆனால் மார்னிங், அதாவது நாளைக்கு மார்னிங் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேவில் வந்து இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரே தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக சென்னையில் வந்து இருப்பார். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது கூட சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம நேத்தன் எலிஸை பார்த்துருவோம். தசைப்பிடிப்பு காரணமாக 2026 ஐபிஎல்லேருந்து ரோல்ட் அவுட் ஆகுறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை வந்து டெத் ஓவரில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பத்திரனா இல்லை. ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம். இப்போ நம்ம சிஎஸ்கே 3 முக்கியமான பவுலர்ஸ்க்காக வந்து போக போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. குறிப்பாக முதல் வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரால்ட் கோட்ஜி. ஆல்ரெடி நம்ம ஜேஎஸ்கே டீமுக்காக வந்து பவுலிங் பண்ணியிருக்காரு. டெத் ஓவரில் சூப்பராக பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். பட் இப்போதைக்கு ஐபிஎல்லில் அன்சோல்டான பிளேயரை தான் வந்து நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாகணும். அந்த வரிசையில் முதல் வீரராக இவருக்கு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சில நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. 2வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜான்சன். இவரையும் நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இவரையும் எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே பவுலிங்காக யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் மற்ற மேட்ச்சில் எல்லாமே வந்து பவுலிங்கில் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே இவருக்காகவும் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா பவுலரான பார்ட்மேன் இவரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SA T20 அதிக விக்கெட்டை வந்து எடுத்த முதல் வீரராக வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ டெத் ஓவரில் இவரை வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு பவுலிங்கில். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த 3 பவுலர்ஸையும் வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நேத்தன் எலிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லுவேன், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரான பார்ட்மேனை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா டெத் ஓவர்லேயும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேரில் நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வருவாங்க, யார் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.